நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அவகிட்ட சொல்லிடு. அப்புறம் கூடவே இதையும் சொல்லு, அவ தங்கச்சியை நான் ஒன்னும் பலாத்காரம் பண்ணல, அவ சம்மதத்தோட தான் இது நடந்தது. உண்மையிலேயே இங்க நீ சீக்கிரமா வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். நீ இல்லைன்னா வீடு வீடு மாதிரியே இல்லை. உங்களுக்கு போன் வந்துகிட்டே இருக்குங்க. ஒருவேளை ஏதாவது முக்கியமான காலா இருக்கலாம். வந்தா என்னப்போ, போன் வரட்டும். என் வீட்டுக்காரிய விட அது ஒண்ணு எனக்கு முக்கியம் இல்லை தேவயானி. நான் தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்தேன். இப்போ எங்கேயும் போவாத. ஏன்னா இந்த தாகம் தண்ணி குடிச்சா தண்ணீர தாகம் இல்லை. அட வா, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க. என்ன தேவயானி, வா. அழகான புள்ளிமானே, உனக்காக அழுதேனே. பொண்ணுக்கு தாலி எதுக்கு, மூணு முடிச்சு வெகுமானம், ஆறு முடிச்சு அவமானம். அழகான புள்ளிமானே, உனக்காக அழுதேனே. அந்த புறத்த காவல் காக்க நானும் வந்தேங்க. என் அண்ணா கயிற காவல் காக்க யாரும் இல்லைங்க. வழக்குக்கு நானும் போக மாட்டேன் மானே, வக்கீலுக்கு பீசு என்ன மானந்தானே. அழகான உனக்காக அழுதேனே. வாழை மரத்தில் ஊஞ்சல் கட்ட வசதி இருக்காது. நீ தோலை பார்த்து மாடு குடிச்சா தொழிலுக்காகாது. புழுவுக்கு ஆசைப்பட்டு போகும்
நான் அவனுக்காக ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன், நீ அதை போட்டுக்கலையா? வேண்டாம். இன்னைக்கும் சீக்கிரமா போகணுமா? ஆமா. சரி, டீ சூடா இருக்கு, குடி ஆதித்யா. அல்ல வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரேன், டிஃபன் சாப்பிட்டு போ. என்ன? வேண்டாம். ஆல்ரெடி லேட். ஆஃபீஸ்க்கு போய் நிறைய பிரச்சனையை சந்திக்கணும். அடா ஆதிக்கண்ணா, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? நீங்களும் தான் சீக்கிரம் கிளம்பிட்டீங்க. என்ன சொல்ற ஆதி? என் வேலையில சீக்கிரம் லேட்டுன்னு ஏதாவது இருக்கா? கால நேரம் பார்த்தா கிரிமினல்ஸை பிடிக்க முடியும்? என்ன விஷயம்? ஏதோ டென்ஷனா இருக்க? இல்லை, டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலே ஏதோ இருக்குன்னு அர்த்தம். சொல்லு, என்ன விஷயம்? தெரியல டேட். மந்திரி என்னமோ என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னு தெரியல. எல்லா விஷயத்துலயும் என்ன அவாய்ட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அடா, உங்ககிட்ட வெளிப்படையா பேசு. என்ன கோவம் கேளு, வேணும்னா நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல டேட், வேண்டாம். நீங்க அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரி, ஓகே கண்ணா. ஆனா என் உதவி உனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு. அண்ட் டோன்ட் வரி, உன்னோட வளர்ச்சியை இந்த ஆளுங்க தடுக்கவே முடியாது. ஏன்னா என்னோட இந்த ப்ரொமோஷன் மந்திரி மேடமோட சிபாரிசு இல்லாம எனக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரி முந்திரி எல்லாம் நமக்கு வேணாம். சரி, வா போலாம், டைம் ஆச்சு. டப்பா எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட்டு, சிட்டு, கொஞ்சம் சீக்கிரம் வா. சொல்லுங்கம்மா. என் குங்கும டப்பாவை பாத்தியா? இல்லையம்மா, நான் அதை பார்க்கலையே. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். அதனால தான் கேக்குறேன். இல்லம்மா, நான் பார்க்கல. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க ரூம்ல நான் எந்த பொருளையும் தொடவே இல்ல. உனக்கு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா, நான் பார்க்கல. அதோட நீங்க என்னடானா உங்க குங்கும டப்பாவை கேக்குறீங்க. நான் ஏன் குங்கும டப்பாவே இது வரைக்கும் பார்க்கல. இந்த ரூமை கிளீன் பண்றது யாரு? நீ தானே? அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அம்மா, நான் தான் கிளீன் பண்றேன். ஆனா இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் ஒரு பொருளும் இடம் மாறினது இல்லையே. எங்க போயிடுச்சு? நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? வர வர ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. சரி, முதல்ல எங்க எடுத்து போ. எனக்கு பெரியம்மா ஏன் எங்க மேல இவ்வளவு கோவப்படுறாங்க? அவங்க குங்கும டப்பா காணனா அதுக்கு நானா பொறுப்பு? அது பூமிக்கு போச்சா இல்ல ஆகாயத்துக்கு போச்சா? அதுக்கு போய் என்னாச்சு? எதுக்காக புலம்பிட்டே போற? நான் என்னன்னு சொல்லுவேன் பிரியாணி? பெரியம்மா இன்னைக்கு என்ன ரொம்ப திட்டிட்டாங்க. அவங்க குங்கும டப்பா காணுமா? அதுக்கு என்ன கூப்பிட்டு நீதானே இந்த ரூமை கிளீன் பண்ற, அது எங்க போச்சுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. அந்த குங்கும டப்பா எங்க போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ இது வரைக்கும் அவங்க என்ன இப்படி திட்டினதே இல்லை. இன்னைக்கு ரொம்ப அதிகமா திட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை சிட்டு. அவங்க பேசினாங்கன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு தெரியும்ல, குங்குமம் விஷயத்துல அம்மா கொஞ்சம் கவனமா இருப்பாங்கன்னு. அதனாலதான் உன் மேல கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க. நீ கவலைப்படாதன்னு நான் போய் பாக்குறேன். சரி, நீங்களே போய் சொல்லி புரிய வைங்க.
நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் என்னமோ ஆச்சுன்னு. திடீர்னு அவங்க இஷ்டத்துக்கு மாறிடுறாங்க. மம்மி சிட்டு சொன்னா உங்களோட குங்குமம். ஏன் மம்மி நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. மம்மி நீங்க ஒருவேளை அதை ஊருக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? அங்கேயே கூட விட்டுட்டு அதுக்கு வந்திருக்கலாம். வாய்ப்பே இல்ல பிரியா. நான் குங்கும டப்பாவை எங்கேயுமே எடுத்துட்டு போகவே மாட்டேன். வெளியில போனா எடுத்துட்டு போறதுக்கு என்கிட்ட வேற டப்பா இருக்கா? எங்க போயிருக்கோம்? சரி நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், நான் போய் பார்க்கறேன். என்னாச்சு, ஞாபகம் வந்துச்சா மம்மி? மம்மி மம் குட் மார்னிங். நீ நல்லா தானே இருக்க உத்ரா? நேத்து ராத்திரி ஏன் நீ சாப்பிடல? இன்னைக்கும் ரூமை விட்டு வெளியில வரல, என்னாச்சு? என்ன விஷயம்? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். நீ இதெல்லாம் என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு பாரு. ஏன் ரூம் இப்படி வச்சிருக்க? நான் சிட்டு கிட்ட சொல்லியிருக்கேன்க்கா, அவ இதெல்லாம் பண்ணிப்பா. நீ எதுக்கு வீணா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உத்ரா சிட்டு பண்ணும்போது பண்ணட்டும். வேலைக்காரங்களை நம்பி என்னால உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. மம்மி என்னாச்சு? நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க மம்மி. என்னாச்சு மம்மி? என்கிட்ட சொல்லுங்க. மம்மி வாங்க, ரூமுக்கு போலாம். என் கூட வாங்க. மம்மி என்னாச்சு? புத்ராண்டி ரூம்ல என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க மம்மி. அந்த குங்கும டப்பா என்ன? உத்ராண்டி, இது உத்தராவோட வேலை இல்ல, இது
இல்ல. அந்த குங்கும டப்பா என்னோடதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இவர்தான் கொடுத்திருப்பாரு. இப்ப கூட நீங்க உத்ரா ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரை விட நீங்க உத்ரா ஆண்டி கிட்டதான் இத பத்தி கேட்டிருக்கணும் மாமி. என்ன கேட்பேன்? அவகிட்ட நான் என்னன்னு கேட்பேன்? மாமி நான் ஒத்துக்கிறேன், இத பத்தி உங்க புருஷன் கிட்ட பேச முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா உத்ரா ஆண்டி உங்க தங்கச்சி, உங்களோட சொந்த தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கங்கறத அவங்க மறந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க உதவிதான் பண்ணிருக்கீங்க மாமி. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? உங்களோட குங்குமத்தை பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம எப்படி கேட்பேன்னு நீங்க இப்பவும் இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க மாமி. நான் என்னன்னு கேட்பேன்? நான் எதுக்கு கேட்கணும்? அவ்வளவுதான். நான் கேள்வி கேட்க முடியும் இல்லையா? நான் உத்தரா மேல ரியாக்ட் பண்ணணும்னு நீ விரும்புறியா? அவ்வளவுதான் நான் திட்ட முடியுங்கிறதுனால தானே. இதுல என்ன நியாயம் இருக்கு? இதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்கு? குற்றவாளி வேற யாரும் பிரியா. உத்தரா வெறும் சூழ்நிலையோட பலியாடு. சூழ்நிலையோட பலியாடா? ஆண்டி ஒண்ணு பால் குடிக்கிற குழந்தை இல்ல மாமி. அவங்களுக்கும் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு அம்மா அவங்க. எது சரி எது தப்புன்னு அவங்களால ரொம்ப நல்லா முடிவெடுக்க முடியும். அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா உத்ராவை என்னால சுலபமா வெறுத்துட முடியும். அவளை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புறது ரொம்ப சுலபமாயிடும். ஆனா இது அப்படி நடக்கல. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் புருஷனோட தப்பு தான் இதுல அளவுக்கு அதிகமா இருக்குன்னு தெரியும். என் புருஷனை பத்தி எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட அதிகமா எனக்கு என் தங்கச்சி பத்தி தெரியும். நான் அவகிட்ட என்னன்னு சொல்றது? இதுவா? உங்க மாமா பொய்யானவரு, நம்பிக்கை துரோகினா? அவ என் பேச்ச நம்பிடுவாளா? அவ நம்பிடுவான்னு உனக்கு தோணுதா? நிச்சயமா இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உத்ராவோட மனசுல என்ன பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. நான் என் புருஷனை சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இன்டைரக்டா புரிய வைக்கிறது தவிர என்கிட்ட வேற வழியே இல்ல பிரியா. என் தங்கச்சி ரொம்ப வெகுளி. அவளால நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியல. அவரோட வலையில மாட்டிக்கிட்டா. மம்மி இதுல தப்பு உங்களுதும் இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா, முதல்ல சந்தேகம் இருந்திருந்தா, அப்ப நீங்க உத்ரா ஆண்டிய எப்பவும் வீட்டை விட்டு அமிச்சிருக்கணும். இன்னைக்கு இந்த சூழ்நிலையே உருவாயிருக்காது. உனக்கு இந்த மாதிரி தோணுதா பிரியா? ஒருவேளை நான் அவளை அனுப்பி வச்சிருந்தா அப்ப என்ன நடக்கும்? இந்த விஷயத்துக்கு என்ன கேரண்டி இருக்கு? இவர் உத்ராவோட வீட்டுக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்ப அவருக்கு இது இன்னும் சுலபம் ஆயிடும். அவர் எப்பெல்லாம் விருப்பப்படுறாரோ அப்பெல்லாம் உத்ரா வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அது இதை விட இன்னும் குழப்பமாயிடும் பிரியா. வாயை மூடிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் நன்மை இருக்கு. உத்ராவோட தப்பு இதுல எதுவும் இல்லைன்னு நான் சொல்லவே வரல பிரியா. ஆனா இதுல அதிகமா தப்பு பண்ணிருக்கிறது இவர்தான். ஒருவேளை நான் இவர்கிட்ட எதுவும் சொல்லாம உத்ரா கிட்ட மட்டும் சொன்னேன்னா அப்பனா நான் பண்றது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும்னு நினைச்சு பாரு பிரியா. உத்ரா முதல்ல ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் அவ எனக்கு தங்கச்சி. ஒரு பொண்ணோட புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ பழிய அந்த பொண்ணு மேல போடக்கூடாது, தன் புருஷன் மேலதான் போடணும். ஒரு பொண்டாட்டிக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும். தன் புருஷனுக்கு முன்னாடி தன் உரிமைக்காக அவன் நிக்கணும். புருஷன் செய்யற தப்புக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அப்ப உங்களோட உரிமைக்காக நீங்க ஏன் போராடல? உங்களுக்குள்ள தைரியம் இருக்கு மாமி. மத்தவங்களுக்கு நியாயம் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க.
உங்களோட நியாயத்தை எப்ப வாங்கிக்க போறீங்க? அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க மம்மி. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும். அப்ப உறவுகளும் சரியான இடத்துல தானே இருக்கணும். வாக்கு கொடுங்க மம்மி. உறவுகள் எல்லாம் அதோட சரியான இடத்துல இருக்கணும்னு வாக்கு கொடுங்க. எங்களுக்காக, உங்களுக்காக, இந்த வீட்டுக்காக. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ்.